ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரு ஆரி டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம ஆரி டியூட்டோரியல் கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம ஆரி பழகிறதுக்கு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஆரி வந்து பழக போகிறேன் அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவுமே பேசிக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம பேசிக் கிளாஸ் பழகிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரி மெட்டீரியலில் நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தா ஆரி ஸ்டாண்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஆரி ஸ்டாண்ட் இல்லாமல் நம்ம ஆரி போட முடியாது. ஸோ ஒரு பிகினர் ஆரி பழகணும் அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு ஆரி ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும். அதில் என்னென்ன ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் இருக்குது. காட்டுலையே மேக் பண்ண ஸ்டாண்ட் இருக்குது, இந்த மாதிரி அயன் ஸ்டாண்ட் இருக்குது, பாக்ஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு மேலே பிக்சரில் ஆட் பண்ணுறேன். பேசிக்காக நீங்கள் ஆரி பழகிறீங்க, இப்போ தான் நான் வந்து ஆரியே போட போகிறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி ஆரி ப்ராக்டிஸே நான் பண்ணினதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அயன் ஸ்டாண்டு 18 இன்ச் ஆரி ஸ்டாண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே அந்த நட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஃபிக்ஸபிளாக இருக்காது, நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் தனியாக கொடுத்துருப்பாங்க. 18 இன்ச் ஃப்ரேம் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து ப்ளவுஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவுமே இருக்கும். இதை விட கம்மியாகவும் இருக்குது, கம்மி சைஸ்லேயும் இருக்குது. அது வந்து ஸ்லீவ் மட்டும்தான் போட முடியும். ஸோ ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டே நமக்கு போதும். பேசிக் பழகிறவங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. 18 இன்ச் ஃப்ரேம் ஆரி ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஷாப்பில் கொடுப்பாங்க. இது மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக மாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீக்லி வந்து உங்களுக்கு 1 and 2 கிளாஸ் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லரிங் பழகிட்டு இருக்கிறதுனால 2 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். வீக்லி ஒரு 2 கிளாஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும், இது வந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஸ்டாண்டு பார்த்தாச்சு. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்து கிளாத் வேணும். நம்ம ஆரி போடுறதுக்கு எந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும், எந்த மாதிரி கிளாத்தில் ஆரி போட்டால் நல்லா வந்து ஃபினிஷிங் கொடுக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஆரி போடுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து காடா கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. லைனிங் கிளாத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சில்க் காட்டன், ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சில்க் காட்டன், ரா சில்க் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடா கிளாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் உங்கள் ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத் வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸில், பிளாக் கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஷாப்பில் சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ கிளாத்து வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி டைப்பில் வாங்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காடா கிளாத்தில் தான் நம்ம ப்ராக்டிஸ் போடணும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. பிளாக் கலர், ஒயிட் கலர் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து போடுறதுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒயிட்டை விட பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. பிளாக் கலரில் இன்னுமே நல்லா வந்து ஸ்டிச்சு வந்து ஈஸியாக போடுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர், சில்வர் கலர், அதாவது கோல்டன் கலரிலும் ஷாப்பில் இருக்குது, சில்வர் கலரும். இது மேக்ஸிமம் வந்து நம்ம சில்வர் கலரை விட கோல்டன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்ட் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ரோலாகவும் இருக்கும், பெரிய ரோலாகவும் இருக்கும். அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா பிராண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆரி நீடில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஆரி ஸ்டாண்டு, ஆரி போடுறதுக்கான கிளாத்து, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆரி ஸ்டிச் போடுறதுக்கான நீடில்ஸ் வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி துலிப் பிராண்டில் வந்து நீடில்ஸ் இருக்கும். நம்பர் 14, நம்பர் 23 அண்ட் நம்பர் 24, இந்த மாதிரி 3 நீடில் இருக்கும். நம்பர் 14ம் 23யும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பேசிக்காக ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் வந்து த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்பர் 24ம் நம்பர் 14ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவோம். 23 நீடில் வந்து பீட் ஒர்க் போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்பர் 14ம் நம்ம யூஸ் பண்ணலாம், நம்பர் 23யும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம த்ரெட் ஒர்க் போகிறதுக்கு வந்து நம்பர் 24ம் நம்பர் 14ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், அந்த மாதிரி 2 டைப் இருக்குது ஆரி ப்ராக்டிஸில். அதில் வந்து பீட்ஸ் ஒர்க் போடுறதுக்கு வந்து 23 நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஒர்க் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14ம் 24ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. துளி பிராண்டில் வந்து இந்த மாதிரி 3 டைப் இருக்கும் நீடில். அது வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் 14, நம்பர் 23 அண்ட் நம்பர் 24 நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எந்தெந்த ஒர்க்குக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளாஸில் ஸ்டிச் போடுறப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி துளி பிராண்டில் நீடில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அயன் நீடில்ஸும் இருக்குது. அயன் நீடில் வந்து பீட்ஸ் ஒர்க்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்கு 2 டைப் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம துளி பிராண்டில் விட நம்ம அயன் நீடில் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஈஸியாக சீக்கிரமாக கொடுக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் நீடில் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு துளி பிராண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கட்டர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வாங்கிக்கோங்க. நம்மளோட ஒரு டிசைன் எல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம், கிளாத்தில் வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கிங் பென்சில் தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது கார்பன் சீட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் பட்டர் சீட், அதாவது ட்ரேசிங் பேப்பர் இல்லை பட்டர் சீட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆரி ஷாப்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சூயிங் த்ரெட்டும் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய கலர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி டபுள் பில் பிராண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குவாலிட்டி நல்லா உங்களுக்கு கிடைக்கணும், த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் இருக்கணும் இந்த மாதிரி அப்படின்னா டபுள் பில் பிராண்ட் கேட்டு சில்க் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து இந்த மாதிரி ரோப்பிங் நாடாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஃப்ரேமில் வந்து நம்ம சுற்றணும், அதுக்கு வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சுகர் பீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேசிக் பழகிறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் தனியாக எவ்வளோ வாங்கணுங்கிறத லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜர்தோசி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஜர்தோசி ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வேணும். இது வந்து உங்களுக்கு தனியாகவே கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சீக்வன்ஸில் வந்து சின்ன கலர் பெரிய கலர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஸ்மால் சைஸ் அண்ட் பெரிய சைஸ் 2 சைஸ்லேயுமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சக்கரி வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சக்கரி, உங்களுக்கு இமேஜோட காமிக்கிறேன். ஸோ நான் பாக்கெட் எங்கிட்ட இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்படியே வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டிக் பீட்ஸ். இது வந்து பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நம்ம தேவைப்படும். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் பாசி மாதிரி. இது வந்து ஆன்டிக் பீட்ஸ். இது வந்து வாங்கிக்கோங்க. இது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மெட்டீரியல் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நார்மல் நீடில் வந்து லீடர் பிராண்டில் இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய நீடில்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மிரர் ஒர்க்குக்கு வந்து மிரர் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அதாவது ரோப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், காட்டு மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு அந்த ஸ்டிச்சுக்கு வந்து இது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பைப்பிங் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் பழகிறதுக்கு நமக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆரி ப்ராக்டிஸ் போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இதோட மெட்டீரியல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.